ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சோழனும் நிலாவும் அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க. அங்கே போன அப்புறம் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணும். நாங்கள் 2 பேரும் இஷ்டப்பட்டு தான் டிவோர்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, என்ன காரணம் நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எந்த காரணமும் இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் காரணம் சொல்லாமல் என்னால் அங்கே ஜட்ஜ்கிட்ட சொல்ல முடியாது, கோர்ட்டில் சொல்லியே ஆகணும் காரணத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்னால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலா வந்து, இல்லை, நாங்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் எங்களுக்கு இப்படி ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால எங்களுக்கு இப்போ பிடிக்கல, செட் ஆகலை, அதனால நாங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தனித்தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கேட்குறாங்க. நிலா கிட்டே கேட்குறப்போ, இல்லை, நாங்கள் எதிர்பார்த்தாதமாக எனக்கு எங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போது எங்கள் 2 பேருக்குமே செட் ஆகலை, அதனால பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வக்கீல் கிட்டே கேட்குறாங்க. சரி, நீங்கள் போயிட்டு அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோழன் சொல்லுவாங்க, எனக்கு டிவோர்ஸே வேண்டாம், ஆனால் அவங்க இஷ்டப்படுறாங்க, அதனால டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ ஒருத்தருக்கு டிவோர்ஸ் வேணும், மற்றவங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொன்னால் அது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லுவாங்க. இருந்தாலுமே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. அடுத்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு யூடியூப் சேனல்காரங்க வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் கப்பிள்ஸா அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ நிலாவை பற்றின விஷயம் எல்லாமே சோழனுக்கு ஒன்று விடாமல் தெரிய வருது. ஆனால் அதை பார்த்த நிலா கேட்ட நிலாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கான் சோழன் சொல்லிட்டு உடனே நிலா கிட்டே போயிட்டு சோழனை பற்றின விஷயம் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நிலாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் நல்லா பதில் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கள 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்காரங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்ட நிலாவுக்கு, இவங்கெல்லாம் யாருங்க, இவங்க நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பொக்கே. அந்த பொக்கேவை பிச்சு பிச்சு போட்டு அங்கேயே கீழே போட்டுட்டு போயிடுவாங்க. அதை பார்த்த சோழனுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் வீட்டுக்கு போனதுமே பல்லவன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க சேரன் அண்ணா. அதனால பாண்டியன் வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன்கிட்ட யாரும் எதுவும் சொல்லிக்காதீங்க, மூஞ்ச நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேரன். பாண்டியன் வந்ததுமே வழக்கம் போல் இல்லாமல் புதுசாக சிரிச்சுட்டே, வா பாண்டியா, சாப்பிட்றா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியனுக்கு ஒரே சந்தேகம், ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, எல்லாம் ஓகே தானா, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெளியே இருந்த அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது. எதுவுமே சொல்லாமல் இவங்க எதுக்கு இப்படி சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா பாண்டியா, நீ ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணினா கல்யாணம் பண்ணிட்டு வா, ஆனால் மற்றவங்க யாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது பாண்டியனுக்கு என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. அப்போது சொல்கிறாங்க, என்னதான் நடக்குது, என்னதான் பேசுகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசுகிறான்னு உனக்கு புரியலையா, நீ லவ் பண்ணுறிய ஒருத்தியா, அவளோட அண்ணன் வந்து இங்கே காலையில் கத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அப்பா சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் தடுக்கிறாங்க, எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அவன் போயிட்டு இங்கே வீட்டு முன்னாடி நம்ம வீடு அசிங்கமாக பேசுகிறான், நீங்கள் என்னென்னா பாண்டியனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சமாளிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அண்ணன் என்னென்ன இதெல்லாம் உங்களெல்லாம் ஏதாவது அடித்தானா செஞ்சானான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாங்களே பார்த்துக்கிட்டோம், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அவன் என்னை அடித்ததை விட நான் அவனுக்கு நிறையாவே அடி கொடுத்து தான்ட்டு அமைச்சிருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பார்த்து நிலா சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை பேசிகிட்டே இருந்தால் வளர்ந்துட்டே தான் போகும், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவும் இப்போ பிரச்சனை பண்ண வேண்டாம், அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பாண்டியன் போயிட்டு அவங்க அண்ணா கிட்ட சண்டை போடுவாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.